ரமேஷ், இப்போ என்னென்றால் இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தை நான் கேட்கணும்னு யோசிக்கிறேன். காரணம் என்னென்னா, பொதுவாக இந்த எமது மக்களை சார்ந்த பல்வேறு விழாக்களை பார்க்கிற பொழுது பொதுவாக விளையாட்டு விழாக்களாக இருக்கும், அல்லது ஒரு கலை விழாவாக இருக்கும், அல்லது ஒரு நாடக விழா, அது சார்ந்த போட்டி நிகழ்ச்சிகளாகத்தான் பொதுவாக இருக்கும், தமிழ் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ஆனால் உங்களுடைய இதனுடைய ஆரம்பம் என்பது ஒரு கணிதம் சார்ந்ததாக அல்லது ஒரு கல்வி சார்ந்ததாக இந்த போட்டியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சிந்தித்ததனுடைய அது எப்படி இது ஆரம்பித்தது என்ற இதை சொல்லுங்க. இது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில், அந்த காலப்பகுதியில் நாங்கள் வளமையாக எங்கள் ரிலேட்டிவ் வீடுகளுக்கு போனால் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண ட்ராஃபிகள் இருக்கும். கிரிக்கெட் டூர்னமெண்ட், எல்லா டூர்னமெண்ட்லையும் வின் பண்ண ட்ராஃபிகள் எல்லாம் இருக்கும். அப்போ எல்லா வீடுகளுக்கும் போய்க்கலாம், அதுதான் இருக்கும். அப்போ கணிதத்தில் படிப்பு சம்பந்தமாக வின் பண்ண பிள்ளைகளுக்கு, கணிதம்னா படிப்பு சம்பந்தமாக வின் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஒரு ட்ராஃபியோ ஒன்றும் இல்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சிதம்பரா கல்லூரி பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து சிதம்பரா கல்லூரிக்கு ஏதாவது செய்யணுமென்ற காலப்பகுதியில் 2012ஆம் ஆண்டு ஒரு விழா ஒன்று செய்வோம். விழா ஒன்று செய்யணுமென்றா நாங்கள் ஜூலை மாதம் தான் அதை கூடி காய்ச்சினாங்க விழா செய்கிறோம். அப்போ விழாவில் என்னென்று ஆக்கலை இதுன்றதுனா, அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, இப்படி ஒரு கணித போட்டி ஒன்று வைப்போம், இப்படி ஒரு ஐடியா இருக்குது, ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற காய்ச்சி கொண்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து பழைய மாணவர் எல்லாரும் சேர்ந்து அதை நாங்கள் செய்வோம். இதில் அப்போ செப்டம்பர் 16ஆம் தேதி எக்ஸாம் வச்சு செப்டம்பர் 24ஆம் தேதி அளவில் விழா வச்சுனாங்க. அப்போ 5 நாள் 8 நாள் அதுக்கிடையில் அப்போ நாங்கள் முதல் என்ன மாதிரி போக மாட்டேங்கிறது தெரியாது. அப்போ நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் ஆட்களுக்கு நிரப்பினாங்க. வீடு வீடாக போய் நிரப்பிட்டு சொந்தக்கார வீடுகளுக்கு எல்லாரும் போய் நிரப்பிட்டு நாங்கள் சாட்டர்டே ஒரு எக்ஸாம், முதல் நாள் ஃப்ரைடே சொல்லிச்சுன்னா எல்லாரும் நிரப்பி தந்துட்டோம். அப்போ பேமெண்ட் ஒன்றும் இல்லை, பேமெண்ட் அங்கே தான் பே பண்ணோம். அடுத்த நாள் வெராட்டி என்ன சார், அப்போ நாங்கள் ஒரு 300 பேர்கிட்ட நிரப்பிட்டோம். 300 பேர்கிட்ட ஃபார்ம் நிரப்பினாங்க. அப்போ நாங்கள் போகிற வீடுகளில் எங்கள் முகத்தை பார்த்து, எங்களோட வாலண்டியர்ஸ் முகத்தை பார்த்து நிரப்பிட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சாட்டர்டே 12 மணிக்கு எக்ஸாம் என்ன செய்யணும், சாட்டர்டே அந்த மார்னிங் காலம் என்ன செய்யணும், எல்லாரும் நம்பரும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் ஒருக்கா எக்ஸாமுக்கு வாங்க. அப்படி சொல்லி தான் முதலாவது ஒரு 247 பேர் எடுத்து முதல் எக்ஸாம் 247 பேர் தான் அந்த எக்ஸாம் எடுத்து 53 பேர் ஆப்சென்ட். அப்போ அவ்வளோ பேர் ஆப்சென்ட். அதுவும் நாங்கள் ஃபோன் பண்ணி எங்களோட முகத்துக்கு வரும். இப்போ நாங்கள் ஒரு பர்த்டே வீடுக்கு சொல்லுவோம், இல்லை கட்டாயம் வாங்க அப்படின்னு சொன்ன இதெல்லாம் திரும்ப செப்டம்பர் இறுதிப்பாதியில் நாங்கள் பரிசளிப்பு விழா வச்ச போது இப்படி ஒரு அதில் ஒரு கொஞ்சம் மாணவர்களை பரிசுகளை கொடுப்போம் என்று இதில் இதண்டபடி அது அந்த கன்செப்ட் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. இல்லை, அது நீங்கள் அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு பயணம் இப்பொழுது இங்கிலாந்து மற்றது ஏனைய பல புலம்பெயர்ந்த நாடுகளில் மட்டுமில்லாமல் தாயகத்தில் இலவசமாக நடத்தக்கூடிய ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன்.